ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கோடோ சாஃப்ட்வேர் பத்தி நம்ம பார்க்க போறோம். கோடோ சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னன்னா, ஒரு பிஸ்னஸோட எல்லா விதமான தேவைகளுக்கும் ஓடோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓடோல 50+ ஆப்ஸ் இருக்குங்க. அதுல எல்லா விதமான இண்டஸ்ட்ரிக்குமே யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் வந்து ஹோட்டல்ஸ், ஹாஸ்பிட்டல், கன்ஸ்ட்ரக்ஷன், சலூன், சூப்பர் மார்க்கெட், பேக்கரி, ஜுவல்லரி ஷாப்ஸ், இந்த மாதிரி எல்லா விதமான இண்டஸ்ட்ரிக்குமே வந்து ஓடை வந்து பயன்படுத்திக்க முடியும். உங்க பிஸ்னஸோட நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ ஓடோவோட இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் ஓடோவோட இன்டர்ஃபேஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட், சேல்ஸ், ப்ராஜெக்ட், அக்கௌண்டிங், பர்ச்சேஸ், இன்வென்ட்ரி, சிஆர்எம், எக்ஸ்பென்சஸ், இப்படி எல்லா விதமான ஆப்ஸுமே நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாவே இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஆப்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா அதுல ஒரு ஆப்ஷன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வைஸா, இப்போ ஃபார்மசி அவங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும், அப்புறம் கிளாத்திங் ஸ்டோர்ஸு, எலக்ட்ரானிக் ஸ்டோர்ஸு, அப்புறம் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், ஃபாஸ்ட் ஃபுட்டு, இப்படி இண்டஸ்ட்ரீஸ் வைஸாவும் வந்து செக்ரிகேட் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து சூஸ் பண்ணி அதில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சேல் ஆர்டருக்கு அகெயின்ஸ்டா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துருக்கோமா, இப்போ நம்ம அதை எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போற இண்டஸ்ட்ரி வந்து டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட் செக்டருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சேல் ஆர்டர் கிரியேட் பண்ணதுல இருந்து அந்த ஆர்டர் கம்ப்ளீட்டா ப்ரொடக்ஷன் பண்ணி டிஸ்பேச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆர்டருக்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம அந்த வீடியோல பார்க்கலாம். இதுல ஒரு மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, வித்தவுட் இன்வென்ட்ரியில வந்து இதை நம்ம பண்ண போறோம். ஸோ வந்து நம்ம இதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சேல் ஆர்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு சேல் ஆர்டர் கிரியேட் பண்றோம். வியூல போயிட்டோம். ஜான் கிளாத்திங்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி, அவங்க வந்து மென் டிஷர்ட் ஒரு 10,000 குவான்டிட்டி, நம்பர்ஸ் 80 rupees, ஒரு 8 lakh வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்றோம். ஓகேவா? இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ப்ராஜெக்ட் போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் கிளாத்திங் கம்பெனி ஒரு ப்ராஜெக்டை நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் நேமை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது நமக்கு ஆப்ஷனபிள். அதுக்கப்புறம் இங்க வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர், நீங்க யாருக்கு அதை அசைன் பண்ண போறீங்க அப்படின்றதையும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த இதை ஆர்டர் வந்து நம்ம எடுத்ததுல இருந்து எத்தனை நாளுக்குள்ள நம்ம முடிக்க போறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதுல வந்து டேக் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டேக், இதுல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜென்ட், இந்த மாதிரி அதோட பீரியாரிட்டியை வந்து நீங்க வந்து அசைன் பண்ணி டேக்ல அசைன் பண்ணிக்கலாம். பிளஸ் இந்த ஆர்டருக்கான ப்ராஜெக்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது இருக்கு அப்படின்றதையும் நீங்க நோட் பண்ணி இதுல வச்சுக்கலாம். ஸோ இதை சேவ் பண்றோம். அப்புறம் மறுபடி அந்த ப்ராஜெக்டுக்குள்ள போறேன். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து கார்மெண்ட்ஸ் ரிலேட்டடா போறதுனால அங்க என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றத நான் வந்து இங்க செக்ரிகேட் டாஸ்கை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த டேஷ்போர்டில் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா, யான் பர்ச்சேஸ், அதாவது டாஸ்க்கை வந்து பிரிச்சு இது வந்து என்னென்ன ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து யான் பர்ச்சேஸ்க்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா இன் ப்ராக்ரஸ்ல நம்ம வந்து டிராப் டவுன் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் அடுத்து நிட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா நிட்டிங்க்கும் நம்ம பண்ணிக்கலாம், இன் ப்ராக்ரஸ்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் யான் பர்ச்சேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் டிராப் டவுன் பண்ணி வச்சிடலாம். ஸோ வெரி சிம்பிளா இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் அதே மாதிரி நம்ம டாஸ்க் அசைன் பண்றதுக்குமே இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யான் பர்ச்சேஸ்க்குள்ள போறேன். ஸோ இதுல வந்து பீரியாரிட்டி மீடியமா, ஹையா, இல்ல ரொம்ப அர்ஜென்சியா அப்படின்றதையும் நம்ம பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த யான் பர்ச்சேஸ் யார் வந்து பண்ண போறாங்க அப்படின்றதையும் நம்ம தெளிவாக அசைன் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் வந்து இதுக்கும் டேக்ஸ் கொடுத்துக்க முடியும்.
அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் போட்டுக்க முடியும். எல்லாமே நமக்கு வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்ப வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுதான் இது வந்து மெயின் பேஜ். அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் வந்து எனபிள் பண்ண போறோம். ஃபில்டர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான சேல் ஆர்டர், அப்புறம் இன்வாய்சஸ், அப்புறம் வெண்டர் பில்ஸ், அப்புறம் டேஷ்போர்ட்ஸ். இதுதான் நமக்கு வந்து மெயினா தேவைப்படும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ யான் பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னா இப்போ யான் பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னு நமக்கு என்ன ஒரு பில்லு வரும், ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெண்டார் பில்ல கிரியேட் பண்றோம். இப்போ வந்து யான் எஸ்பி யான்ஸ் அப்படின்ற பார்ட்டிட்ட நம்ம வந்து யான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அவங்களோட பில்ஸ் இன்னைக்கு தான் வந்திருக்குது. நாட் ஒன்றுன்ற மாதிரி போட்டுக்கலாம். தமிழ்நாடு. அதுக்கப்புறம் இங்க ஆட் லைன் கொடுத்துட்டு யான் பர்ச்சேஸ் கொடுத்துட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா யான் பர்ச்சேஸ் எந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு அதுவே அலோகேட் ஆகி வந்துருச்சு. இதுல வந்து ஒரு 1000, 3080 எடுக்குது. நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிற பில்லு. ஓகேவா? அதுக்கு அடுத்து போறோம். இப்போ யான் பர்ச்சேஸ் முடிஞ்சதுனால அது வந்து நம்ம கம்ப்ளீட் எடுத்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் நிட்டிங் ப்ராசஸ் வந்து அதுக்கான இன்வாய்சஸ் வருது. நம்ம வந்து வெண்டர் பில்லுக்கு போறோம். மறுபடியும் நியூ நிட்டிங் தி சன் நிட்டிங் கம்பெனி அப்படிங்கிற பார்ட்டிட்ட இருந்து பில்லு வந்திருக்குது. நெக்ஸ்ட் டே பில் நம்பர் 234 தமிழ்நாடு. அது வந்து ஒரே பில் நம்பர் ஏற்கனவே போட்டிருந்தனால அது வந்து மாதிரி வந்துச்சு. நான் மாத்திட்டோம். இப்போ வந்து நிட்டிங் நிட்டிங் சார்ஜஸ் நிட்டிங் சார்ஜஸ்க்கான பில்லை நான் என்ட்ரி பண்றேன். நிட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. நம்ம டிராப் டவுன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டையிங்கும் போயிட்டு இருக்கு. அதுக்கான இன்வாய்சஸ் வருது நம்ம கிட்ட. ஸோ அதை நம்ம என்ட்ரி வைக்கிறோம். ஸோ வெண்டார் பில்ல மோஸ்ட் ஆஃப் நான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கு டைம்ஸ் டையிங் அப்படின்ற மாதிரி ஒரு பில் வருது. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆகக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டார் பில்ல தான் என்ட்ரி வைக்கிறோம். இப்போ டையிங் முடிஞ்சிச்சு. அடுத்து காம்பேக்டிங்கான பில் வருது. மெர்க்குரி காம்பேக்டிங் அப்படின்ற ஒரு கம்பெனி கொடுத்துருந்தோம். அவங்க கிட்ட இருந்து வருது பில்லு. 29 தமிழ்நாடு. இதுல வந்து 3000 கொடுக்குறேன், 15 கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி தாங்க எல்லா எக்ஸ்பென்சஸையும் நம்ம வந்து அந்த வெண்டர் பில் வந்து கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சேல் ஆர்டர் எவ்வளோ? 8,40,000. அப்புறம் அதுக்கு இன்வாய்ஸ் வந்து நம்ம இன்னும் ஜென்ரேட் பண்ணல. ஸோ அப்படிங்கும்போது இப்போ நம்ம வேணா நம்ம சேல் ஆர்டர் வந்து நம்ம இன்வாய்ஸே பண்ணிடலாம். கிரியேட் இன்வாய்ஸ்.
ப்ராஃபிட் கன்ஃபார்ம். இப்போ இன்வாய்ஸ் வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இன்வாய்ஸ் நம்பர் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம போனோம் அப்படின்னா சேல் ஆர்டர் 8,40,000க்கு இன்வாய்ஸ் ஒரு பில் ஜென்ரேட் ஆயிருக்கு. அப்புறம் வெண்டர் பில் எக்ஸ்பென்சஸ் 6,40,000. இப்போ வந்து டேஷ்போர்ட் போனீங்க அப்படின்னா இப்போ தெரியும் இதில். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ராஜெக்டோட வேல்யூ 8,00,000. வெண்டர் பில்ஸ், இது வெண்டர் பில்னா நம்மளோட எக்ஸ்பென்சஸ் 6,40,000. பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 1,60,000. இப்போ வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதை வந்து நம்ம ஒரு ஐடென்டிஃபைக்கு வந்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், இப்போ சேல் ஆர்டர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதே மறுபடியும் 2 ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, 3 ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஜான் கிளாத்திங்ல இருந்தே வருது அப்படின்னா அதை நான் எப்படி பார்க்குறது, அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் எப்படி பார்க்குறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ பார்க்குறீங்க, சேலில் போகிறோம். சேலில் போயிட்டு பார்ட்னர் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஜான் கிளாத்திங் அவங்க வந்து இப்பயே பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணதில் 5 ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோட வேல்யூ, டேக்ஸ் வேல்யூ, ஓவரால் டோட்டல் வேல்யூ. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். 8,00,000ல 2 ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஒரு நிமிஷம். பார்த்தீங்கன்னா 8,00,000ல ஒன்று, 2,00,000ல ஒன்று, 4,00,000ல ஒன்று, 8,00,000ல ஒன்று, இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவே நம்ம பார்த்துக்க முடியும். ப்ளஸ் இப்போ வெண்டர் பில்ஸையும் பார்க்கணும் அப்படின்னா வெண்டர் பில் போகிறோம், பார்ட்னர் கொடுக்குறோம், சேம் அதே ப்ரொசீஜர். இப்போ எஸ்பி ஆன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா, அவங்களோட பில்ஸ் எவ்வளோ இருக்கு, அது என்ன நிலவரம், என்ன மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்றத நம்ம வந்து இதில் பார்த்துக்க முடியும். ஸோ இப்படிதான் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓடும் ஏற்பில வந்து எல்லாமே வந்து நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு